Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. ஏமாறுவதும் ஏமாற்றுவதும் இன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே. இதுதான் பல பேர் வாழ்க்கையோட தாரக மந்திரமாவே மாறிட்டு இருக்கு. சில இடங்கள்ல நம்ம ஏமாறுறோம், சில இடங்கள்ல நம்ம ஏமாத்துறோம். இன்னைக்கு அந்த மாதிரியா புத்திசாலித்தனமா ஒரு நாட்டையே ஏமாத்திர முடியும்னு நம்புன ஒருத்தருடைய கதையை தான் சொல்ல போறேன். முன்னாடி எல்லாம் தப்புக்கள், சில தவறான விஷயங்கள் நடக்கிறது மூலமா தான் வெளியில வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல குற்றவாளிகளும் பயங்கர ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. சோ வெரி மினிமம் எரர்ஸ். அப்படி இருக்கும்போது இவங்களை எப்படி பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஆல் யூ நீட் டு டூ இஸ் வாட்ச் அவுட் ஃபார் திங்ஸ் விச் ஆர் எக்ஸ்ட்ராடினரி. அல்லது சிம்பிள், வழக்கத்துக்கு மாறா நடக்கிற விஷயங்களை கவனிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் அந்த மாதிரி நம்ம கவனிச்சதுனால தான் ஒரு இன்டர்நேஷனல் இன்சிடென்ட நம்மளால அவாய்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் தட் கெட்ஸ் மீ டு த ரஷ்யன் ஹேஸ்ட். ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற ஜூனியர் ஆபீசர்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு ஏஜென்ட் ராம்மோகன். அவருடைய கெரியர்ல ரொம்ப பிரில்லியண்டான கிராக்கிங்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிற ரஷ்யன் ஹேஸ்ட் பத்தி. ரஷ்யா அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்கிற இந்த கேஸ் ஆரம்பிச்சது என்னமோ ரொம்ப சாதாரணமா தான். சார் சார் என் காரை காணும் சார். ஏய், முதல்ல நேரம் இல்லடா. எங்கேயாவது குடிச்சு போட்டு ஏதாவது செய்ய வேண்டியது, இங்க வந்து எங்களை கொல்ல வேண்டியது. சார் குடிக்கலாம் இல்ல சார். ஏய், பார்த்தாலே தெரியுது. ஒயிட் கலர் ஷர்ட்டும் டார்க் ப்ளூ கலர் ஃபார்மல் பேண்டும் போட்டிருந்த அந்த ஆளுக்கு 30 இருந்து 32 வயசுக்குள்ள இருக்கும். ஒயிட் கலர் சட்டை பூரா மண் ஒட்டி இருக்கு. குடிச்சிட்டு எங்கேயோ தலை குப்புற கீழே விழுந்தவன் மாதிரி இருந்தது அவனுடைய தோற்றம். ஆள் நேரா நிக்க முடியாம கொஞ்சம் தள்ளாடிட்டே இருந்தது போலீஸ்காரருடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்துச்சு. ஆனாலும் குடிபோதையில இருக்கிற ஒருத்தர் மேல இருந்து வர்ற எந்த வாடையும் அவர் கிட்ட இருந்து வரல. ஏய், என்னத்த குடிச்ச? வாடையே ஒன்னும் வரல. யோ, அந்த அனலைசர் ரெடியா? பிரெத் அனலைசர் வச்சு டெஸ்ட் பண்ணாலும் அவன் குடிச்சதுக்கான எந்த ஒரு மீட்டர் ரீடிங்கும் வரல. ஆனா ஆள் ஒரு நிலை இல்லாம ஒரு தடுமாற்றத்தோட தான் இருக்கிறாரு. யோ, யார் அவன்? என்னையா கேஸ்? சார், காரை காணும்னு சொல்றான். ஆனா ஆளை பார்த்தா ஒரு கோக்குமாக்கா இருக்கான் சார். யோ, அவன் எப்படி இருக்கான்றதுலாம் அடுத்த பிரச்சனை. உண்மையிலே கார் அவன் தானா? என்ன டீடைல்ஸ் எல்லாம் வாங்க. காணாம போனது என்ன கார், அந்த கார் இவரோடதுதான்றதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் இவர்கிட்ட இருக்கு, காருடைய நம்பர் என்ன, மேக் என்ன அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் அவர்கிட்ட இருந்து வாங்குறாரு ஏட்டையா. சாயங்காலம் ஒரு 7:45 மணிக்கு ஒரு பிக்கப்காக போயிருக்கான் சார். கஸ்டமருக்கு போன் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தவன் கண்ண முடிச்சு பார்த்தா அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்க பெஞ்ச்ல படுத்துட்டு இருந்தான்னு சொன்னான். எத்தனை மணிக்கு? சாயங்காலம் ஒரு 7:45 இருக்கும்னு சொல்றான் சார். 7:45 காணும்ட்டு 2:15 சொல்லிட்டு இருக்கான். கூப்பிடியா அவனை? சார், ஒரு பிக்கப்காக லொகேஷன் போயிருந்தேன். போயிட்டு கஸ்டமருக்கு ரீச் ஆயிட்டேன்னு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். ஒருத்தன் வந்து வழி கேட்டான் சார். அவ்வளவுதான் தெரியும். மூச்சு பார்த்தா பஸ் ஸ்டாப்ல போட்டு போயிருக்காங்க என்ன. இதெல்லாம் எந்த ஏரியால நடந்துச்சு சார்? கேகே நகர் பஸ் ஸ்டாப்ல சார். சரி, நீயே எப்படி இருக்க? தெரியல சார், ஷோல்டர் எல்லாம் வலிக்குது. என்னாச்சுன்னே தெரியல. தலைலாம் ஒரு மாதிரி பாரமா இருக்கு சார். சரி, வெளில வெயிட் பண்ணு. சார், இவனை பார்த்தா சரக்கு குடிக்கிறவன் போல மாதிரி தெரியல சார். இந்த ராஜபோத, ஸ்னேக் பைட்டு அந்த கேட்டகரியா இருப்பானோ? எனக்கும் அதான் ஏன் புரியல. தெளிவா பேசுற மாதிரியும் இருக்கு, நிதானத்துல இல்லாத மாதிரியும் இருக்கு. சார், இவன் என்ன பண்ணலாம் சார்? இவன் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி இவன் சொன்ன பஸ் ஸ்டாப்ல சுத்தி ஏதாவது கேமரா இருக்கா, இவன் சொன்ன மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கான்றத செக் பண்ண சொல்லுங்க. அதுக்குள்ள இந்த கார் டீடைலையும் கார் நம்பரையும் பூரா பேட்டலுக்கு அனுப்பிச்சு வைங்க. கார் எங்க ஸ்பாட் பண்ணாலும் உடனே நமக்கு அப்டேட் பண்ண சொல்லுங்க. டோல்கேட்டுக்கும் அனுப்பிடவா சார்? 7 மணி நேரம் ஆச்சு. சரி, அனுப்பு பாப்போம். கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கான்ஸ்டபிள் போய் இந்த டிரைவர் சொல்ற மாதிரி அந்த ஏரியால ஏதாவது நடந்துதான்றத விசாரிக்க முயற்சி பண்றாரு. நடந்து 7 மணி நேரம் ஆயிருச்சுங்கிறதுனால அதை பார்த்த ஆளுங்க யாரும் அங்க இல்ல. ஏதாவது ஒரு பில்டிங்கோட சிசிடிவி கேமராவோ அல்லது டிராபிக் சிக்னலுடைய கேமரா ஃபுட்டேஜோ ஏடிஎம் கேமராவுடைய ஃபுட்டேஜோ கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. சார், கேகே நகர் கான்ஸ்டபிள் போய் பார்த்துட்டு இப்பதான் அப்டேட் பண்ணாரு சார். என்ன அவன் சொன்னதெல்லாம் உண்மையா? இனி அவன் இப்படி தூங்குறான்? சார், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்ன்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம இப்படி தூங்கிட்டு இருக்கானே சார். சார், அப்புறம் அங்க கேமரா எதுவும் இல்ல. நடந்து 7 மணி நேரம் ஆனதுனால ஆளுங்க யாரும் பாக்கலன்னு சொல்றாங்க சார். இப்ப அப்போ உண்மையிலே ஒரு கார் இருக்குதா இல்லையானே நமக்கு தெரியல. இவனை நம்பலாமா வேணாமான்னே நமக்கு தெரியலையே சார். தன்னுடைய காரை காணோம்,
நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம் அப்படிங்கிற எந்த பதட்டமும் இல்லாம நிம்மதியா படுத்திருக்கிற அவனை பார்த்து 2 போலீஸ்காரங்களும் சந்தேகத்தோட யோசிச்சுட்டு இருந்த போதுதான் எஸ்ஐ உடைய செல்போன் அடிக்க ஆரம்பிச்சது. ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா நீங்க ஒரு கார் டீடைல் சொல்லிருந்தீங்களா ஐயா, அந்த கார் இங்கதான் இருக்கு. எங்கங்கய்யா? ஐயா KK நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே ஐயா. KK நகர் பெட்ரோல் வண்டியில இருந்து KK நகர் எஸ்ஐ கூப்பிட்டு இந்த தகவலை சொல்லும் போது எஸ்ஐ உடைய வாட்ச்ல மணி 3:40. நைட் 7:52 காணாம போன அந்த கார் திரும்ப காலையில 3:40 அதே இடத்துல திரும்ப முளைச்சது எப்படி? சாதாரண ஒரு கால் டாக்ஸி தெஃப்டா இருக்கிறது ஒரு இன்டர்நேஷனல் இன்சிடென்டா மாறுறது எப்படி? தன்னுடைய காரை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வர்றாரு ஒரு கால் டாக்ஸி டிரைவர். கம்ப்ளைண்ட் பண்ண வர்றவரு ஒரு நிதானத்துல இருக்காராங்கிறதுலயே ஏட்டுக்கும் எஸ்ஐக்கும் சந்தேகம் இருக்கு. ஏன்னா கேக்குற கேள்விகளுக்கு கோர்வையா பதில் சொன்னாலும் அவர் நிதானத்துல இல்லையோங்கிற சந்தேகம் அவங்களுக்கு திரும்ப திரும்ப வருது. பிரெத் அனலைசர் டெஸ்ட்ல அவர் குடிக்கலாங்கிறது உறுதிப்படுத்தியாச்சு. ஆனா வேற ஏதாவது ஒரு போதை வஸ்து அவர் யூஸ் பண்ணிருப்பாரோங்கிற டவுட்ல அவங்க இருந்த போதுதான் எந்த காரை காணோன்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாரோ அந்த கார் எந்த இடத்துல தொலைஞ்சதுன்னு அவர் சொன்னாரோ அதே இடத்துல திரும்ப முளைச்சிருக்குது. யோ ஃபாரன்சிக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டீங்களா? கால் பண்ணிட்டேன் சார். சார் ஒரு டவுட், ஒருவேளை இந்த ஆளே அந்த காரை மறந்து இங்க விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரோ? இவனை சீரியஸா எடுத்துக்கலாமா வேணாமான்னு எனக்கு இன்னும் ஒரு குழப்பம் இருக்கு. ஆனா நம்ம அந்த காரை பார்த்துட்டு வந்து முடிவு பண்ணிக்கலாம் வா. எஸ்ஐயோட சந்தேகம் நியாயமானதுதான். காரு எங்க காணோன்னு அவன் சொல்றானோ அதே இடத்துலதான் இருக்கு. ஆள் மட்டும் ஸ்டேஷனுக்கு ஒரு நிதானம் இல்லாம வந்து போலீஸ்ட காரை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். சார் காரோட இன்ஜின் இன்னும் சூடாதான் சார் இருக்கு. அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். 3 மணிக்கு கால் பண்ண KK நகர் கான்ஸ்டபிள் கார் இங்கே இருந்துச்சுன்னா அவனே சொல்லிருப்பான்ல. அப்போ 3 மணிக்கு அவன் வந்ததுக்கும் 3:40 பெட்ரோல் வண்டி வந்ததுக்கும் நடுவுல தான் கார் வந்து நிறுத்திருக்காங்க. ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ் எடுத்துக்குங்க. எந்தெந்த டிராபிக் சிக்னல்ஸ்ல கேமரா இருக்கோ அது எல்லாத்தோட ஃபுட்டேஜ் நாளைக்கு காலையில நம்ம ஆபீஸ்க்கு வரணும். ரைட் சார். யோ என்னையா ஜிஹெச் அண்ணா வரேன் வை. என்னாச்சு சார்? அந்த கால் டாக்ஸி டிரைவருக்கு திடீர்னு உடம்பு ஃபுல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டான். அதான் ஜிஹெச் காமிச்சிருக்காங்க. ஆள் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறாரு, எடக்கு முடக்கானவனா இருப்பானோ அப்படிங்கிற சந்தேகத்திலேயே இருந்த எஸ்ஐக்கு காய்ச்சல்ங்கிறதுக்காக அவன் ஜிஹெச்சுக்கு போறதும் நல்லதாதான் பட்டுச்சு. ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தா என்ன பிரச்சனை அவனுக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சாரு. அவர் நினைச்ச மாதிரிதான் அங்கேயும் நடந்தது. அவனுக்கு ஏதோ மருந்து கொடுத்திருக்காங்கயா, அதுதான் அவனுக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதான் ஃபீவர். டாக்டர்கிட்ட பேசிட்டேன். இன்னும் 2 மணி நேரத்துல ஸ்டேஷனுக்கு வந்துருவான். வா போலாம். கால் டாக்ஸி டிரைவருக்கு ஒன்னும் இல்லங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் எஸ்ஐக்கு வேற பல சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது. யோ ஒருத்தன் காரை திருடி இருக்காங்க, 7 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அதே இடத்துல இருந்து வச்சிருக்கானுங்க. எதுக்கு சார்? ஒருவேளை காரை திருடினா பிரச்சனை ஆயிடும்னு திரும்பி வந்து வச்சிருப்பாங்களோ? ஏன் திருடும் போது தெரியாதா? ஒருவேளை 2-3 பேர் சேர்ந்து திருட ட்ரை பண்ணி அதுல ஒருத்தன் தெரிஞ்சிருந்தானா சார்? இல்லையா, என்னமோ ஒன்னு தப்பா இருக்குது. ஒன்னு பண்ணு, KK நகர் சுத்தி ஒரு 8 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஏதாவது ராபரி, செயின் ஸ்நாட்ச், மர்டர், மேன் மிஸ்ஸிங் ஏதாவது கேஸ் இருக்கா பாரு. நேத்து நைட்லயா சார்? நேற்றுக்கு நைட்டு 7:30 மணில இருந்து இன்னைக்கு காலையில 3 மணி வரைக்கும். எஸ்ஐ எதிர்பார்த்தது பேசிக்கா எல்லா விஷயங்கள்லயும் நடக்கக்கூடிய ஒண்ணு. ஒருத்தன் காரை திருடுறாங்கன்னா முதல்ல அந்த காரை விக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க, அல்லது இல்லீகலான விஷயத்துக்கு யூஸ் பண்ண பிளான் பண்ணுவாங்க. கார் திரும்ப அதே இடத்துக்கு வந்துருச்சுங்கிறதுனால முதல் ஆப்ஷன் ரூல்ட் அவுட். 2வது ஆப்ஷன் தான் எஸ்ஐ யோசிச்சுட்டு இருந்த விஷயம். ஆனா அங்கேயும் அவர் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல சார். 8 கிலோமீட்டர் ரேடியஸ்ல 15 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் செக் பண்ணி பாத்துட்டேன் சார். நம்ம ஏரியால அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்டும் இல்ல சார். இத நல்ல விஷயம்னு எடுக்கிறதா இல்ல நடக்கிறத நமக்கு ஒன்னும் புரியலன்னு எடுத்துக்கிறான்னே தெரியலையே. யோ என்ன இது வீடியோ ஃபைலு? சார் சல்யூட்டுக்கு ஒன்னும் குறைச்சலே கிடையாது. என்னது இது சார்? அது நேற்றுக்கு நைட் ஒரு காரை காணும் சார். அந்த கேஸ் டீடைல்ஸ்க்காக டிராபிக் சிக்னல் ஃபுட்டேஜ் கேட்டிருந்தேன் சார். சார் 13 வருஷமா இந்த ஸ்டேஷன்ல தான் இருக்கீங்க, நல்லது. ஆனா நாளை பின்ன ஒரு பிரச்சனைனா என்னதான் கேள்வி கேட்பாங்க, சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. ஐயா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. ஃபுட்டேஜ பார்த்தா காரை யாரு திருடாங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்சிடலாங்கய்யா. அதுக்கு தான் சிம்பிளான கேஸ் தான், அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாங்க பாத்துங்கய்யா. சந்தோஷம் சந்தோஷம். ஆனா அந்த டிராபிக் கேமராவுடைய ஃபுட்டேஜ பார்த்த எஸ்ஐக்கு வேற ஒரு ஏமாற்றம் காத்துட்டு இருந்தது. சிம்பிளா ஒரு காரை காணோங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சது இந்த கேஸ். சார் என்ன கம்ப்யூட்டர் ரொம்ப நேரமா குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா குற்றவாளி யாருன்னு? ஐயா அங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை நினைச்சேன். சொல்லுங்க என்ன? ஐயா காரை உண்மையிலே திருடுக்காங்க ஐயா. ஒரு 3 பேர் இருக்காங்க. முன்னால ஒரு 2 பேரும், பின்னால ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. ஆனா யார மூஞ்சுமே கிளியரா தெரிய மாட்டேங்குங்க. எங்க
டிராபிக் சிக்னல் கேமரா ஃபுட்டேஜ பாக்குற இன்ஸ்பெக்டருக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. சப் இன்ஸ்பெக்டர் நினைக்கிற மாதிரி இவனுங்க ஒன்னும் சாதாரண திருடனுங்க இல்ல. எங்க கேமரா இருக்கும், அதுல இருந்து முகத்தை எப்படி மறைக்கிறதுங்கறத தெரிஞ்ச மாதிரி ஒருத்தன் நெத்திக்கு கீழே இறக்கி தொப்பி ஒன்ன மாட்டியிருக்கான். அவனால ரோட பாக்க முடியும், ஆனா ரோட்ல இருக்கிற யாரும் அவன் முகத்தை பார்க்க முடியாது. இன்னொருத்தன் டி-ஷர்ட்டோட ஹூடிய தலைமையில இழுத்து முகத்தை மறைச்ச மாதிரி மாட்டிருக்கான். பின்னாடி ஒரு பொண்ணு இருக்காங்கிறதே அவளுடைய டிரெஸ்ஸ வச்சுதான் சொல்ல முடியுது. அவளுடைய முகம் கேமரால எங்கேயுமே வரல. இந்த 3 பேரும் சேர்ந்து காரை திருடி இருப்பாங்களா அல்லது இதுல வேற ஏதாவது இருக்குதாங்கிற யோசனை தான் இன்ஸ்பெக்டருக்கு முதல் வந்தது. கால் டாக்ஸி டிரைவர் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ண போறேன்னு தானே சொன்னான். போனவன் கஸ்டமரை பிக்கப் பண்ணனா? இல்லீங்கய்யா, கஸ்டமர் வரதுக்குள்ள அவனுக்கு அவனோ ஊசிய போட்டாங்கய்யா. அப்ப இவன் பிக்கப் பண்ண போன கஸ்டமர் இவன் வரலங்கறத கவனிச்சிருக்கணும்ல. சாதாரணமா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த ரெகுலாரிட்டியில இல்லாம சின்ன வித்தியாசத்துல நடந்திருக்கு. ஒரு கால் டாக்ஸி டிரைவர் கஸ்டமரை பிக்கப் பண்ணல, அந்த கஸ்டமரும் யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். அங்கதான் முதல்ல இந்த கேஸ் ஓபன் ஆக ஆரம்பிச்சதே. ஐயா, நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, அந்த கால் டாக்ஸி டிரைவர் யார பிக்கப் பண்ண போனா அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் வாங்குறீங்களா? கண்டிப்பாங்கய்யா. காய்ச்சல் சரியானதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிற கால் டாக்ஸி டிரைவரை மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிச்சாரு எஸ்ஐ. கஸ்டமர்ஸ் மொபைல் மூலமா புக் பண்ற ஒரு கால் டாக்ஸி சர்வீஸ்ங்கிறதுனால எந்த மொபைல் போனுக்கு அவங்க புக் பண்றாங்களோ அந்த நம்பரை கால் டாக்ஸிக்குள்ளேயே ஒரு ஸ்டாண்ட்ல மாட்டி வச்சிருந்திருக்காரு அந்த கால் டாக்ஸி டிரைவர். சோ புக்கிங் யாரு பண்ணா அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே அந்த மொபைல்ல இருக்கு. அந்த மொபைல் காருக்குள்ள இருக்கு. காரை எவிடன்ஸ்னு சொல்லி ஃபாரன்சிக் செக் பண்ணிட்டு இருக்கிறதுனால உடனே அந்த டீடைல்ஸ் அவரால தர முடியல. ஐயா, ஒரு முக்கியமான விஷயங்கய்யா, ஃபாரன்சிக் காரை செக் பண்ணும்போது இந்த காருக்குள்ள ஒரு பிங்கர் பிரிண்ட் கூட இல்லங்கய்யா. எதிர்பார்த்ததுதான். ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவா தொடச்சிருக்காங்க ஐயா. அது மட்டும் இல்லங்கய்யா, அந்த புக் பண்ண செல்போனை பூராத்தையும் ஃபார்மேட் பண்ணி விட்டாங்கய்யா. அப்ப கடைசியா கால் டாக்ஸியை புக் பண்ணது யாருன்றத இதை வச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்ற அதானே? ஆமாங்கய்யா. யோ, அந்த ஆபீஸ்க்கு போன் பண்ணி இந்த டிரைவருக்கு கடைசியா என்ன புக்கிங் கொடுத்தாங்கன்னு கேளு. அந்த போன் நம்பர் வாங்கி சைபர் டீம்கிட்ட கொடுத்து அட்ரஸ், பேரு இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுங்க. புரியுதா? கண்டிப்பா பண்ணிருங்கய்யா. கால் டாக்ஸியை கடைசியா புக் பண்ண பொண்ணை கண்டுபிடிச்சாதான் டாக்ஸி திருடு போனதுக்கு அப்புறம் அதுல போன 3 பேர்ல அந்த பொண்ணும் ஒருத்தியா இல்லையான்றத கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியமான விஷயம். எஸ்ஐ அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருந்த போதுதான் இன்ஸ்பெக்டருக்கு இன்னொரு யோசனை தோணுச்சு. தம்பி, இங்க வாயா. சார் சொல்லுங்க சார். ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கிளம்பி வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? சார், எனக்கு சொந்த ஒரு கரூர். இங்க அந்த கால் டாக்ஸி வேலை பார்த்தா ஊருக்கு காசு அனுப்பிட்டு இருக்கேன். அந்த வண்டி இல்லனா எனக்கு இங்க வேற வேலையே கிடையாது சார். அதனாலதான். ஒண்ணும் இல்ல, திருடனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த வண்டி இங்கதான் இருக்கணும். இங்க வா, இந்த வீடியோ பாரு. டிராபிக் சிக்னல் கேமரால இருந்து எடுக்கப்பட்ட அந்த வீடியோ ஃபுட்டேஜ டிரைவர் கிட்ட காமிச்சாரு இன்ஸ்பெக்டர். சார், இவன் தான் சார் வழி கேட்டான். முகமே தெரியலையே, எப்படி வந்தான்னு சொல்ற? அவன் போட்டிருக்க ட்ரெஸ் சார், அப்புறம் அவனோட கட்டை விரல் சார். ஏன்னா என்கிட்ட வழி எங்கன்னு கேட்கும் போது அவனுக்கு கட்டை விரல்ல நகமே இல்ல சார், கருப்பா இருந்தது. அந்த டேஷ்போர்டுக்குள்ள கை விடும்போது பாருங்களேன், தங்கம் கருப்பா இருக்கு. தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். நாளைக்கு காலையிலுக்குள்ள எவிடன்ஸ்ல இருந்து காரை கிளியர் பண்ணி அனுப்ப சொல்றேன். இப்ப நீ வீட்டுக்கு போய் தூங்கு. சோ காரை திருடினது ஒரு 2 பேர் கொண்ட டீம்ங்கிற வரைக்கும் இன்ஸ்பெக்டருக்கு இப்ப புரியுது. வழி கேட்டது ஒருத்தன், காரை ஓட்டிட்டு இருக்கிறது ஒருத்தன். சோ 2 பேர். ஆனா பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த பொண்ணுக்கு இந்த கடத்தல்ல சம்பந்தம் இருக்கா இல்ல கடத்தப்பட்டதே அந்த பொண்ணு தானாங்கிற சந்தேகம் மெதுவா இன்ஸ்பெக்டருக்கு வர ஆரம்பிக்குது. ஏன்னா வீடியோ ஸ்லோ மோஷன்ல பாக்கும்போது ஒரு டிராபிக் சிக்னல்ல அந்த பொண்ணு அவசரமா கதவை திறக்க முயற்சி பண்றதும், அவ திறக்க முயற்சி பண்ண உடனே முன்னாடி டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் டேஷ்போர்டுக்குள்ள கைய விடுறதும், உடனே அந்த பொண்ணு கதவை சாத்துறதும் ஸ்லோ மோஷன்ல ஒரு 3 செகண்ட்ல தெரியுது. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற ஜூனியர் ஆபீசர்ஸ் கிட்ட தான் கிராக் பண்ண த ரஷ்யன் ஹெய்ஸ்ட் கேஸ பத்தி சொல்லிட்டு இருந்தாரு ஏஜென்ட் ராம் மோகன். ஒரு மொமெண்ட்ரி ஸ்லிப்ல தான் நிறைய நேரங்கள்ல குற்றவாளி நம்ம கையில சிக்கினாலும் தப்பிச்சு போயிடுறான். அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்மளுடைய எஸ்ஐ சார். அந்த பொண்ணு பேரு மதுமதி சார். அட்ரஸ் வந்துருச்சு. நான் விசாரிக்கிறதுக்கு நம்ம ஏட்டையை அனுப்பிச்சிருக்கேன் சார். ஏட்டையை அனுப்பிருக்கீங்களா? ஏன் நம்ம 2 பேரும் என்ன பண்றோம் சார்? இது சின்ன கார் திருட்டு கேஸ் தானே. நீங்க சொன்னா கரெக்டா தானே இருக்கும். சரி, ஏட்டையாக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்க. இப்ப பண்ணிருங்கய்யா. சார், யோ, அந்த மதுமதி வீட்டுல விசாரிச்சிங்களா? சார், செக்யூரிட்டி உள்ள விட மாட்டேங்கிறான் சார். அதான் பேசிட்டு இருக்கேன் சார். செக்யூரிட்டியா? எதுக்கு சார்? அது இந்த கைலாஸ் பார்மாசூட்டிகல்ஸ் இருக்காங்கல்ல சார், இது அவங்க வீடு சார். அப்போ இந்த மதுமதின்றது அந்த கைலாஸோட வைஃபா சார். நீ போனவை நான் கூப்பிடுறேன். என்னங்க ஆச்சு?
இல்லைங்கய்யா, அந்த வீடு முன்னாடி நேத்திக்கு மதியானத்துல இருந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. அதான் நம்ம ஏட்டையாவ செக்யூரிட்டி உள்ள விட மாட்டேங்கிறாங்கய்யா. யானையை பிடிக்க கொசு அனுப்பிருக்கீங்க, கரெக்டா தானே இருக்கும். கைலாஷ் பார்மசூட்டிகல்ஸ் கம்பெனியுடைய எம்டி கைலாஷை எதிர்த்து ஊர் முழுக்க நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி கேபாக்ஸ்னு ஒரு புது மருந்த அவங்களுடைய கம்பெனி லான்ச் பண்ணாங்க. காலையிலயும் சாயங்காலமும் இந்த மருந்து எடுத்துக்கிறதுனால நாள் முழுக்க புத்துணர்ச்சியோட இருக்கலாங்கிற அட்வர்டைஸ்மெண்டோட லான்ச் ஆச்சு அந்த மருந்து. ஆனா சைடு எஃபெக்ட்ஸா முடி கொட்டுறதும் தோல் சுருங்குறதும் இருக்கும்ன்றத அந்த கம்பெனி எங்கேயுமே சொல்லல. கண்டிஷன் சப்ளைல கூட இல்ல. ஏகப்பட்ட கொலை மிரட்டல்கள், வீட்டு வாசல்லையும் கம்பெனி வாசல்லையும் கொடும்பாவி எரிப்புகள், எல்லா இடத்துலயும் கண்டனங்கள்னு ஒரு பயங்கர பிரளயத்துல இருக்குது கைலாஷ் பார்மசூட்டிகல்ஸ். இந்த நேரத்துல கால் டாக்ஸி ஒன்ன காணோன்னு கைலாஷுடைய மனைவி கிட்டேயே விசாரணைக்கு போறது ரொம்ப தப்பான முடிவுங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு கேட்ட உடனே தெரிஞ்சிருச்சு. ஏட்டையாக்கு போன் பண்ணி விசாரணை தான் அவர் பண்ண வேணான்னு சொல்லுங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லுங்க. சரிங்கய்யா. கைலாஷ் சிட்டில இருக்கிற முக்கியமான பணக்கார புள்ளிகள்ல ஒருத்தர். எம்எல்ஏக்களோட காஃபி சாப்பிட்டு எம்பியோட டின்னர் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு கமிஷனருக்கு போன் பண்ணக்கூடிய அளவு செல்வாக்குள்ள ஒரு ஆள். அவர் வீட்டுக்கு வாரண்ட் இல்லாம விசாரணைக்கு போறதுங்கிறது 3 நாளா சாப்பிடாத சிங்கத்தோட கூண்டுக்குள்ள எந்த முன்னறிவிப்பும் இல்லாம போறது மாதிரிங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு நல்லாவே தெரியும். ஆனா எஸ்ஐ ஆல்ரெடி அனுப்பி வச்ச ஏட்டையாவை காப்பாத்துறதுக்கு இதை விட பெட்டரான ஒரு வழி இன்ஸ்பெக்டருக்கு அப்போ தெரியல. சார் என்ன சார் நீங்களே இந்த சின்ன விஷயத்த நான் பாத்துக்க மாட்டேனா? நீ பார்த்தாலும் நான் பார்த்தாலும் அடி ஒண்ணுதான். அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் பண்ணிடலாம் தான் வந்தேன். எதுக்கு சார் அடிவுல போகுது? இது ஹஸ்பண்டோட கம்பெனி பத்தின விஷயமா இருந்தா I am not the right person to ask. இது உங்க ஹஸ்பண்டுடைய கம்பெனி பத்தி இல்ல மேடம். நேத்து நைட் ஒரு கால் டாக்ஸி எடுத்தீங்களே அது பத்தி. மீன்ஸ்? நேத்து நைட் நீங்க ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணீங்களே அதுல ஏறினீங்களா? Is this some kind of interrogation? விசாரணையா? இல்ல, நேத்து நைட் அந்த காரை காணோம். சம்பந்தப்பட்ட எல்லார்கிட்டயும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் எந்த விதத்துல சம்பந்தப்பட்டிருக்கேன்? கடைசியா அந்த கால் டாக்ஸியை புக் பண்ணது நீங்க தான். அந்த விதத்துல அப்புறம் மதுமதி கைலாஷ் ஒரு கால் டாக்ஸி புக் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? That's none of your business. இது தவிர வேற ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா என்னோட லாயருக்கு கால் பண்ணுங்க, அவர் பேசுவாரு. தேங்க்ஸ். இன்ஸ்பெக்டர் எந்த பதிலும் சொல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து எழுந்து மதுமதி வெளியில நடந்து போயிட்டாங்க. வேற வழியே இல்லாம இன்ஸ்பெக்டரும் ஏட்டையாவும் வெளியில நடந்து வந்துட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டருடைய செல்போன் அடிக்க ஆரம்பிச்சது. சார் இல்ல சார். ஆமா சார், ஆமா சார், தெரியும் சார், பட் நல்லா தெரியும் சார். ஓகே சார். மதுமதியை மீட் பண்ணி 10 நிமிஷம் முடியறதுக்குள்ள கமிஷனரே டைரக்டா லைன்ல வந்து முழு நீளத்துக்கு கைலாஷ் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர்ங்கிறத கிளாஸ் எடுக்கிறாருன்னா கைலாஷுடைய பவர், அவருடைய ரீச் எங்க இருக்குதுங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு தெளிவாவே புரிஞ்சுது. யார் சார்? பெரிய முதலாளி நம்மளுடைய சேவையை பாராட்டி ஆபீஸுக்கு கூப்பிட்டு இருக்கார். நம்மளையா சார்? காரை கண்டுபிடிச்சதுக்காக சார்? ஓ, கண்டுபிடிச்சான்னு வேற நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு இடத்துக்கு உங்க உயர் அதிகாரி போக சொல்றாரு. இங்க வந்தா நிலைமை வேற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுவீங்க? உயர் அதிகாரிக்கு போன் பண்ணுமா சார்? அத பண்ணிருக்கணும்ல. எஸ்ஐ விசாரணைக்கு இந்த இடத்துக்கு உங்களை அனுப்புனாரு. இங்க வந்தா எதிர்பார்த்ததோட அது பெரிய இடம். ஒரு வார்த்தை எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல. இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இனிமே பண்ணிடுறேன் சார். கைலாஷ்க்கு 28 கார் இருக்கான். சொந்தமா 2 தீவு வேற இருக்கான். ஒரு கால் டாக்ஸியை காணான்னு வந்து அவன் பொண்டாட்டி விசாரிச்சா எவ்வளவு பெரிய அவமானம் கமிஷனர் கேட்கிறார். இதுக்கு என்ன பதில் சொல்றது? நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டோம்னு சொல்லிடலாம் சார். சொல்லலாமான்னு தெரியல. ஆனா கால் டாக்ஸியை பத்தி விசாரிக்கும் போது அந்த அம்மாவோட மூஞ்சி மாறிச்சே, கவனிச்சியா? பார்த்தேன் சார். கால் டாக்ஸில ஏறினீங்களா ஏறலையான்ற கேள்விக்கே உங்க பதில் சொல்லவே இல்லையே சார். அது மட்டும் இல்ல, விசாரணை முடிச்சுட்டு வெளியில வர 10 நிமிஷத்துக்குள்ளேயே கமிஷனருக்கு போன் பண்ணிருக்காங்க. மடியில கனம் இல்லனா வழியில எதுக்கு பயம்? விஷயம் சின்னதா இருந்தாலும் சாதாரணமா ரியாக்ட் பண்ணாம வேற விதமா ரியாக்ட் பண்ணா நமக்கு சந்தேகம் வரணும். அப்நார்மாலிட்டிஸ் இன் பேட்டர்ன், அதுதான் the first indication of something is happening. அண்ட் அதை கேட்ச் பண்ணதுனாலதான் இன்ஸ்பெக்டர் இப்படி ஒரு கேஸ் இருக்குன்னு வெளியில நமக்கு கொண்டு வந்ததே. சிட்டில இருக்கிற ஒரு மிகப்பெரிய புள்ளி, சொந்தமா 2 தீவை வச்சிருக்கிறாரு, 20 கார் வச்சிருக்கிறாரு, அத்தனை கோடிக்கு சொந்தக்காரர். அவருடைய மனைவி அன்னைக்கு கால் டாக்ஸி எடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? இது இன்ஸ்பெக்டருடைய முதல் கேள்வி. கால் டாக்ஸில ஏறினீங்களா ஏறலையாங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்லாம அவங்க அந்த கேள்வியை விட்டு விலகி போனதுல இருந்து ஒருவேளை அந்த கார் திருட்டுல இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குமா? கணவருக்காக எதையாவது பெரிய அளவுல செய்யணும்னு இந்த மதுமதி ட்ரை பண்றாங்களாங்கிறது இன்ஸ்பெக்டருடைய 2வது கேள்வி. 3வது கேள்வி, அப்படி ஒருவேளை எதையாவது மறைக்கிறதுக்கோ இல்ல எந்த தப்பையாவது செய்யறதுக்கோ இவங்க பிளான் பண்றாங்கன்னா அது என்னது? அதுதான் இன்ஸ்பெக்டருடைய 3வது கேள்வி.
இந்த மதுமதியோட யூஷுவல் பேட்டர்ன் என்னன்றத யாரையாவது வச்சு ஃபாலோ பண்ண சொல்லுங்க. எதுக்காக அந்த அம்மா அன்னைக்கு கால் டாக்ஸி புக் பண்ணுச்சுன்றதையும் பார்க்கணும். ரெகுலரா அந்த அம்மாக்கு ஒரே டிரைவர் தானா இல்ல வேற வேற டிரைவர் யூஸ் பண்ணுவாங்கன்றத பார்க்கணுமே. சார் அந்த அம்மாவோட டிரைவர் இருந்தாலும் சார் அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேன் சார். எங்கன்னு யோசிச்சு பாருங்க. யாரையா ஒருத்தர் பேச வைக்க முடிஞ்சா வசதியா இருக்கும். நான் இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார். ஒரு நாள் முழுக்க மதுமதியை ஃபாலோ பண்ணதுலயும் மதுமதி வீட்டு வாசல்ல இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட பேசினதுல இருந்தும் ஏட்டையாக்கு சில விஷயங்கள் கிடைச்சது. அதுல முதல் விஷயம், எத்தனை கார் வீட்டுல இருந்தாலும் மதுமதிக்குன்னு அலாட் பண்ணப்பட்டது ஒரு கார். அந்த கார்ல எப்பயுமே டிரைவர் இருக்கணும். என்ன டைமுக்கு மதுமதி கிளம்பினாலும் எத்தனை மணிக்கு அவங்க திரும்ப வந்தாலும் அந்த டிரைவர் தான் அந்த காரை ஓட்டுவார். மதுமதி கால் டாக்ஸி புக் பண்ணதா சொல்லப்படுற அன்னைக்கு அந்த கார் சர்வீஸ்க்கு போயிருந்திருக்கு. கார் சர்வீஸ்க்கு போனதுனாலதான் ஒருவேளை மதுமதி கால் டாக்ஸி புக் பண்ணிருக்கலாங்கிறது செக்யூரிட்டியோடைய சந்தேகம். இதுக்கு நடுவுல மதுமதியுடைய ரெகுலரான டிரைவரை ஏட்டையா எங்க பார்த்தாருங்கிறது அவருக்கு ஞாபகம் வந்தது. சார் அந்த மதுமதியோட டிரைவர் எங்க காலனில தான் சார் இருக்காரு. அந்த ஆளோட ஃப்ரெண்டுங்க யாருன்னு பார்த்து அவன் கூட ரெகுலரா குடிக்கிறவன் ஒருத்தனை கரெக்ட் பண்ணிட்டேன் சார். நல்ல மேட்ரு. ஏதாவது தெரிய வந்துச்சா? குடி போதையில மதுமதியோட டிரைவர் தெரிஞ்சவர் தாங்கிற நம்பிக்கையில அந்த ஆள் கிட்ட சொன்ன விஷயங்கள் இதுதான். எப்பயுமே கார் எடுத்துட்டு வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னு தன்னை காக்க வைக்கிற தன்னுடைய முதலாளி அம்மா அன்னைக்கு எப்ப வருவீங்க, எந்த காரை எடுத்துட்டு வரட்டும்னு தான் கேட்டு போன் பண்ணும்போது நீ ஒன்னும் வரவேணா நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டதா டிரைவர் சொல்லியிருக்கிறார். இத்தனை நாள் நான் கூடவே இருந்தேன், அந்த அம்மாக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஒரே ஒரு நாள் நான் போகல, அந்த அம்மாவை தேடி போலீஸ் வீடு வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பெருமையா பேசிட்டு இருந்த அந்த டிரைவர் சொன்ன வாக்கு மூலம் இப்ப மதுமதிக்கு அகைன்ஸ்டா போலீஸ் தரப்புல நிக்குது. அந்த அம்மா தான் டிரைவரை வரவேணான்னு சொல்லிருக்குன்னா இந்த கால் டாக்ஸி திருட்டுல அந்த அம்மாவோட பங்கு என்னன்னு தெரியலையே. சார் அத்தனை கார் இருக்கும்போது ஆஃப்டர் ஆல் ஒரு கால் டாக்ஸியவா சார் அந்த அம்மா திருடுவாங்க? நியாயம் தான். வேற எல்லா காரும் அந்த அம்மா பேர்லயும் அவன் கணவர் பேர்லயும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேற ஒருத்தர் பேர்ல ரெஜிஸ்டர் ஆன ஒரு கார் தேவைப்பட்டிருக்கலாம் இல்லையா? என்ன விஷயமா இருக்கும் சார்? நிறைய இருக்கு. எந்த விஷயம் தான் தெரியல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த அம்மாக்கு நிழல போட சொல்லுங்க. புது பசங்களா 2 பேரும் மஃப்டில ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அந்த அம்மாவோட நடவடிக்கையில் ஏதாவது மாற்றம் இருந்தது அப்படின்னா நமக்கு உடனே சொல்ல சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்த பலன் அடுத்த நாள் மதியானமே அவர் கையில கிடைச்சது. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? சார் மதுமதியோட கார் கிட்ட தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க? அவங்க ஆபீஸ் கிட்ட. கார் இருக்கா? இருக்கு சார். பத்திரமா இருக்கா சார்? மதுமதி இப்போ அண்ணா நகர்ல இருக்காங்க. நீங்க கார் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் வாய்ப்பே இல்ல சார். கார் இங்க தான் சார் இருக்கு. அந்த பில்டிங் வாசல் வழியா யாருமே வெளில வரல சார். அந்த பில்டிங் வேற ஏதாவது வாசல் இருக்கா? சார் இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கு சார். ஃபயர் எக்ஸிட். டிரைவரை ஏமாத்திட்டு வெளியில எஸ்கேப் ஆக வேண்டிய அவசியம் மதுமதிக்கு ஏன் வந்துச்சு? ஒரு கால் டாக்ஸி காணோம்னு ஆரம்பிச்ச கேஸ் எப்படி இன்டர்நேஷனல் லெவலுக்கு போச்சுங்கிறத கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு ரா ஏஜென்டான ராம்மோகன். கால் டாக்ஸியை காணோங்கிற கேஸ விசாரிச்சிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் கைலாஷ் பார்மசூட்டிகல்ஸ் ஓனரான கைலாஷுடைய மனைவி மதுமதியை ஃபாலோ பண்ண 2 கான்ஸ்டபிள அப்பாயிண்ட் பண்றாரு. வித்தியாசமான ஏதாவது ஆக்டிவிட்டி தெரிஞ்சா உடனே இன்ஃபார்ம் பண்ண சொல்லி. வீட்ல இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போய் ஆபீஸ்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற மதுமதி ஒரு நாள் வித்தியாசமான ஒரு விஷயத்த செய்யறாங்க. வாசல்ல இருக்கிற டிரைவருக்கு தெரியாம கே நகர்ல இருக்கிற தன்னுடைய ஆபீஸ்ல இருக்கிற ஃபயர் எக்ஸிட்டை யூஸ் பண்ணி வெளியில டிரைவருக்கு தெரியாம போற மதுமதி அண்ணா நகர்ல இருக்கிறதா இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஏன்னா டிரைவரை மட்டும்தான் ஏமாத்திட்டு இருக்கிறோன்றது மதுமதியோடைய கணக்கு. ஃபாலோ பண்ற போலீஸ மதுமதி கணக்குல எடுத்துக்கல. கால் டாக்ஸியுடைய பில்ல கட் பண்றதுக்கு கிரெடிட் கார்டு மூலமா மதுமதி பே பண்ணது மதுமதி எங்க இருக்காங்கங்கிற அலர்ட்ட இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்தது. மதுமதியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற 2 கான்ஸ்டபிளும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கே நகர்ல. சார் நாங்க வேணா அண்ணா நகர் போவா சார்? தேவையில்ல, அண்ணா நகர் டீம்ல நான் பேசிக்கிறேன். அண்ணா நகர் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி மதுமதியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ சொல்லி மதுமதி அங்க எங்க இருக்கிறாங்கங்கறத விசாரிக்க சொல்றாரு இன்ஸ்பெக்டர். 3rd மெயின் ரோடுக்கும் 5th மெயின் ரோடுக்கும் நடுவுல மதுமதியுடைய மொபைல் சிக்னல் காமிக்குது. போலீஸ்காரங்க அந்த ஏரியால மதுமதியை தேடும் போது இன்ஸ்பெக்டருக்கு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ரிப்போர்ட் கிடைக்குது. சார் நீங்க சொன்ன பொண்ணு இங்கதான் சார் ஒரு காபி ஷாப்ல உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார்? ஒரு ஆள் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க சார். அவங்க முன்னாடி உட்காந்து சீரியஸா பேசிட்டு இருக்காங்க சார். காதுல ஹெட்போன்ஸும் போடல, போன் ஸ்பீக்கர்ல போட்ட மாதிரி தெரியல சார். வெளில இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். இன்ஸ்பெக்டர் கிளம்பி 5வது நிமிஷம் மறுபடியும் அதே கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து கால் வந்தது. சார் நீங்க சொன்ன அந்த பொண்ணு கிளம்பிடுச்சு சார். எப்போ? இப்பதான் சார். 2 minutes. ஃபாலோ பண்ணுமா சார்? தேவைப்படாது. அந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்த டேபிள் இன்னொருத்த உட்கார்ந்துருந்தானே அவன் இப்பதான் சார் வெளியே வந்தான். அவன் எப்படி இருந்தா ஏதாவது பாத்தீங்களா? சார் தூரத்துல இருந்து ஒரு 3 கிளிக் பண்ணிருக்கேன் சார். போட்டோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ சார். இன்னொரு விஷயம் சார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார் இந்த ஆள் ஒரு ஃபாரினரு. அந்த அம்மா பேசும்போதெல்லாம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருந்தான். ஆனா இப்ப அந்த அம்மா வெளியே போன உடனே தனியா போறாங்களான்னு செக் பண்றான் சார். ஒருவேளை நான் அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணுவானோ? மேபி.
அவன் எங்க இருக்கான்? இதோ சார் இங்கதான் சார் இருந்தா. இல்லையா? அவன் அங்க இல்லையா? ஹார்ட்லி 10 செகண்ட் சார். ஆனா இப்ப ஆள காணோம் சார். தேங்க்ஸ். கான்ஸ்டபிள் அனுப்பிச்ச போட்டோஸ டவுன்லோட் பண்ணி பாக்குற இன்ஸ்பெக்டருக்கு அதுல தெரியற முகம் ஒரு யூரோப்பியன் முகம். அமெரிக்காவா இங்கிலாண்டான்னு தெரியல. ஆனா ஆள் கண்டிப்பா நம்ம நாட்டுக்காரன் இல்ல. ஒரு வெளிநாட்டுக்காரரோட மதுமதிக்கு என்ன தொடர்பு? காஃபி ஷாப்ல இவ்ளோ சீரியஸான ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு என்ன காரணம்? எதுக்காக டிரைவரை கூட்டிட்டு வராம தனியா வரணும்னு மதுமதி நினைக்கணும்? இந்த சந்தேகங்களோட சைபர் டீமுக்கு இந்த போட்டோஸ் அனுப்பி இந்த ஆள் யாருன்னு விசாரிக்க சொல்றாரு இன்ஸ்பெக்டர். ஜார்ஜ் வேலஸ். ஜார்ஜ் வேலஸ், இந்த பேர் ரொம்ப பழக்கப்பட்ட பேரா இருக்கே. இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் வேலஸ பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிச்சதுதான் நமக்கு கிடைச்ச முதல் க்ளூவே. ஜார்ஜ் வேலஸ் நோன் இன்டர்நேஷனல் கிரிமினல். ஏகப்பட்ட திருட்டுகளோட சம்பந்தம் இருக்கிற ஒரு ஆள். கடைசியா இங்கிலாந்துல ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணப்பட்டா 6 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்ட் கேலரியோட ஏலத்துல அவனை பார்த்ததா ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அவனை இந்தியாவில தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் எதுக்கு தேடணும் அப்படிங்கறதுலதான் இந்த கேஸ் ஆரம்பிச்சது. ஒரு கால் டாக்ஸில ஆரம்பிச்ச சாதாரண கேஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இன்சிடென்டா மாறின கதையை தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஜார்ஜ் வேலஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கதை தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி இன்னும் பெருசாகுது. அடுத்த வாரம் ஏமாத்துறவங்க எப்பயும் மத்தவங்களை ஏமாத்திட்டு மட்டுமே இருக்க முடியாது. அவங்க ஏமாறுறதுக்கான சந்தர்ப்பங்களும் வாழ்க்கையில வருங்கிறதுக்கு ஜார்ஜ் வேலஸ் ஒரு உதாரணம். எப்படிங்கறத அடுத்த வாரம் சொல்றேன். Radio City presents Crime and City.